இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஓப்பனிங் பிரேயர். ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். Yes Lord Jesus. ஆமென் பா. ஆமென் ஆமென். ஹalleluya. நாங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes கொஞ்ச நேரம் நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்படியே வர்ஷிப்குள்ள போகலாம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே நல்லவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே அப்பா நீரே போதுமானவராக இருக்கீங்க ஆண்டவரே. ஹalleluya உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே அப்பா எங்களுக்காக அப்பா நீங்க வந்தீங்க ஆண்டவரே. இயேசுவே ஹalleluya. கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. அப்பா பிதாவே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா இயேசுவே அப்பா நீங்க உங்க குமாரனை அமிச்சிங்க ஆண்டவரே. அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா ஆண்டவரே அப்பா எங்க ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே அப்பா அப்பா இயேசுவே அப்பா நீங்க அப்பா உங்களோட ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே அப்பா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இயேசுவே அப்பா Jesus Lord, we give all our praise and worship and thanksgiving to you Lord Jesus. ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கள் இடத்துல அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வர போகிறீங்க. அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் நிரப்ப போகிறீங்க. கோடி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே. ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே.
ஹalleluya. Yes Lord Jesus. அப்பா ஆண்டவரே அப்பா, நீங்களே ஆண்டவரே அப்பா எங்களோட அடைக்கலமா இருக்கீங்க ஆண்டவரே. இயேசுவே அப்பா, பிதாவே அப்பா, நீங்க அப்பா எங்களோட அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கீங்க ஆண்டவரே அப்பா. எங்களை வழி நடத்துகிற தெய்வனா இருக்கீங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஜீசஸ். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே.
இசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்க எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம் சேர்ந்து டாடி. துதிக்கலாமே அப்பா sister நாங்கள் ஓட. உம்மை துதிக்கிறோம், உம்மை Hallelujah, துதிக்கிறோம், உம்மை hallelujah. துதிக்கிறோம், உம்மை Yes, Lord ஸ்தோத்திரிக்கிறேன் Jesus. இசப்பா. Hallelujah. பரிசுத்தரே ஸ்தோத்திரம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம், துதிக்கிறேன் இசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆண்டவரே. பெரிய தெய்வமே ஸ்தோத்திரம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. நாங்கள் துதிக்கும் போதெல்லாம் எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அப்பா அவங்க அன்பு பெரியதாக இருக்கிறதுனால நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அப்பா என் ஆத்துமாவே அவர்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடி துதின்னு சொன்னீங்கல்லப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு எல்லா நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா எவ்வளவோ நன்மைகள் எங்கள் வாழ்வில் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அப்பா நீங்கள் சிறந்தவரப்பா, நீங்கள் உயர்ந்தவரப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அப்பா உங்கள் அன்பு மாறாததுப்பா. நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவங்களா நீங்கள் இருக்கிறீங்க இசப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அப்பா நீங்கள் சிறந்த தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அப்பா நீங்கள் பெரிய தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறேன் இசப்பா. ஒருவர் சேரக்கள் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறேன் இசப்பா. எங்கள் துதிகளில் பெரியப்படுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அப்பா அங்கே வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பதுனாலப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் அடைக்கலமா, நீர் எங்கள் கேடகமாக இருக்கிறதுனால நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. நீர் எங்களுக்கு துணையாக இருப்பதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனப்பா நீர் எங்கள் பக்கத்தில் இருப்பதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அப்போ உங்கள் சட்டைகளினால் எங்களை மூடி மறைக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு பாராட்டு நன்மையான காரியங்களுக்காக அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அப்பா எங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் எங்களை பாதுகாக்கிறீங்க இசப்பா. எல்லா திங்குக்கும் விலைக்கு எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் போக்கு எங்கள் வரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா பிரயாசங்களும் நீங்கள் வாக்கி பண்ணிடுற தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்கள் ஒருவரே மகிமையின் தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. பரிசுத்த தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அப்பா எங்கள் துதிகளை எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்கிறவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீங்கள் விரும்புகிற மாதிரி எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் துதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இசப்பா. சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ள சிருஷ்டிங்க இசப்பா. நிலவரமான ஆவி எங்களுக்குள்ள நீங்கள் தாங்க இசப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிற நாவுகளை எங்களுக்கு நீங்கள் தாங்க இசப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. ஆவியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியே நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. எங்கள் நாவுகளப்பா உங்கள் அக்கினினால் நிரப்புங்கப்பா. உங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்புங்கப்பா. உங்கள் அன்னை பாஷை வரங்கள்னால் நிரப்புங்கப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அம்மையை உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க இசப்பா. அம்மா உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் கண்கள் எல்லாவற்றிலும் உண்மை நோக்கி இருக்க உதவுங்கப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. அன்பே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அம்மே நான் நீர் எங்கள் தெய்வமாக இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. நீங்கள் வானத்தையும் பூமி பட தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்க இசப்பா. வானமும் சிங்காசனம் பூமி உங்கள் பாதப்படின்னு சொன்னீங்கல்லப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீங்கள் அவ்வளோ பெரிய தேவனாக இருந்த இசப்பா. எங்கள் மேலே நீங்கள் அன்பு வச்சதுனால நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அம்மேனப்பா எங்கள் பாவங்கள் நீ கழுவுனதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. அம்மேனப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறேன் இசப்பா. உங்கள் அன்புக்கு ஈடு இல்லைப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறேன் இசப்பா. உங்கள் இரக்கங்களுக்கு முடிவில்லைப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. உங்கள் கிருபை அது பெரியதுப்பா. அதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன்
இயேசுவே. ஹalleluya. நான் கொஞ்ச நேரம் நம்ம தேவனை துதிக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes ப்ரைஸ் பண்ணலாமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா பிதாவே ஆண்டவரேப்பா நீங்க நல்லவர் என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. லார்ட் ஜீசஸ் ப்ரொவைடர் லார்ட் ஜீசஸ். அப்பா நீங்க யெகோவா ஈரேயா இருக்கீங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா நீங்க அற்புத தேவன் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே அப்பா நீங்க ஆபிரகாமின் தேவன் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா பிதாவே அப்பா ஆண்டவரே அப்பா உங்களை லார்ட் ஜீசஸ் அப்பா ஃபாதர் என்று கூப்பிடுற ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்தீங்க. அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. லார்ட் ஜீசஸ் யூ ஆர் a god of healing லார்ட் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. அப்பா யெகோவா ராஃபாவா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. you alone are worthy of all praises Lord Jesus. அப்பா Lord Jesus we lift you up Lord. hallelujah 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 hallelujah. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீயே ஆண்டவரே Lord Jesus. you alone are the true Lord Jesus. அப்பா நீர் alone Lord Jesus. you alone are a living God. you alone are a prayer answering God Lord Jesus. hallelujah hallelujah. Lord Jesus Lord thank you Lord that for giving us the assurance on the cross Lord Jesus. Lord that you have washed away all of our sins Lord Jesus. hallelujah hallelujah. we praise you Lord. we praise you 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 Lord Jesus. hallelujah hallelujah. அப்பா உங்க நாமத்தை கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்காக இறங்கி வரீங்க எங்க மத்தியில இறங்கி வரீங்க. அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. hallelujah. இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. hallelujah hallelujah hallelujah. அப்பா thank you Lord Jesus. hallelujah. அப்பா உங்க நாமத்துல அப்பா உங்க நாமத்தோட அந்த அதிகாரத்தை அப்பா எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன்.
பிதாவே அப்பா லார்ட் ஜீசஸ் வி தேங்க்யூ லார்ட் அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் வந்தீங்க. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா இந்த ஆராதனை நேரத்தை ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களோட இருந்து ஆண்டவரே இயேசுவே அப்பா அவங்களை உற்சாகமாக ஆராதிக்க உதவி செஞ்சீங்க. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே பிதாவே அப்பா சர்மன் டைம் உங்கள் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சில்ட்ரன்ஸ் சர்ச் டைம் உங்கள் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் எங்கள் இடத்துல பேசும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் இங்கேருந்து திரும்பி போகும்போது ஆண்டவரே இயேசுவே அப்பா ஒரு சேஞ்சோடு போக உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம் அப்பா. இயேசு என்ற நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம இடத்துல சிஸ்டர் ஹெப்சிபா தான் வந்து தேவனோட வார்த்தையை ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ I'll just pass it to சிஸ்டர் ஹெப்சிபா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Let's start with a prayer. அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் கேட்க போகிற இந்த வசனத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அது எங்களுக்கும் எனக்கும் மற்றவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. என் மூலமாக நீங்கள் பேசுங்க இயேசப்பா. எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணித்தாங்க. இயேசு நபிக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட நாங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண எடுத்த வசனம் வந்து மத்தேயு 6:33. Today the word I took to discuss with you is Matthew 6:33. வாசிக்கலாமா? மத்தேயு 6:33. Can we read it please? But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். பாஸ்டர்கள் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. We have heard this verse so many times. Even pastor has said it so many times. இதான் ஞாபகம் இருக்க இந்த எக்ஸாம்பிள் பாஸ்டங்களுக்கு ஓயாமல் சொல்லுவாங்களே, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுக்கு ஒரு He gives us an example saying these things shall be added unto you. ஞாபகம் இருக்குதா? Do you guys remember? You guys remember the example? இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்போவுமே பாஸ்டர் அடிக்கடி மெசேஜில் சொல்லுவாங்க. கரெக்ட். Biryani. பிரியாணி.
நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ண கூடவே ரைத்தா கிடைக்கும் அந்த மாதிரி. யா Yeah, when we order biryani, we get raita along with it. ஓகே ஓகே. இப்போ நான் என்ன நம்ம பார்க்கலான்னா, முதலாவது ஏன் ஏசப்பா இதை ஸ்பெசிஃபிக்காக முதலாவதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? Firstly, we'll look into why did Jesus say first in this verse. ஏன்னா நம்ம நிறைய வாசித்திருப்போம், முதலாவது கற்பனை, அன்பு கூறுங்கள் அப்படி இப்படின்னு. பட் இதில் வந்து ஏசப்பா ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்க, முதலாவது ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். Jesus has talked about commandments and loving each other and everything, but here he says first the kingdom of God and seek the kingdom of God and his righteousness. ஏன்னா இந்த முதலாவதுங்கிற வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. முதலாவது ஏன் இந்த இசப்பா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தேன். I really like this word first. I really looked into it because I really like the word. ஏன்னா நம்ம பார்க்கலாம், ஏசப்பா தான் முதற் பேரான குமாரன். Jesus is the first son. அந்த ஏசப்பா வந்து எப்போவுமே முதற்கனி என்னுடையது அப்படி கேட்பாங்க. Jesus always says the first fruit is mine. ஏன்னா நம்மளே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கு யாராவது நம்ம பிடிச்சவங்க இருந்தால் நம்ம அவங்க மனசுலையோ அவங்களுடைய இதயத்துலையும் நம்ம தான் முதல்ல எதிர்பார்ப்போம். Think about it. If we like someone, we always expect them to like us first. We want to be first in their heart. அது வந்து நம்ம நேச்சரே நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேட்போம். முதலிடம் நம்ம அவங்க ஹார்ட்டில் நமக்கு வந்து முதல் பிளேஸ் வேணும், அவங்களோட 100% அன்பு நமக்கு வேணும் எதிர்பார்ப்போம். We always expect the 100% from them. We always expect the first place. அதே போல ஏசப்பா சொல்றாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Jesus says here, firstly seek the kingdom of God and his righteousness. சில ஒரு கேள்வி வைக்கிறேன், நம்மளோட இதயத்தில் தேவன் முதல்ல இருக்கிறாரா நம்ம இதயத்தில்? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேள்வி. So the question is Jesus first in our heart? ஓகே, இந்த கேள்வியோட நம்ம அப்படியே பிரசங்கத்தில் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம போக பார்க்கலாம். Let's go into the sermon along with this question. ஓகே, 1 ராஜாக்கள் 17:13. 1 Kings 17:13. வாசி கேட்கலாமா? 17:13. Can someone read it please? 17:13. இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்தேன்னா, இதில் வந்து எப்படி சாரிபாத் விதவை வந்து அந்த முதல் ஒரு அடை அதை வந்து அவங்க எப்படி கொடுக்குறாங்க? I took this example because I want you guys to see how Sarbat gives the முதல் first meat Yeah. to Elijah. இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். We all know the story. இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டோட நான் போகிறேன். ஏன்னா எலியா வந்து ராஜாட்ட தைரியமாக சொல்லிடுவார், இந்த மாதிரி தேசத்தில் பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு. ராஜா The king said to Elijah that Elijah said to the king that there's going to be a famine. Yeah. அதுக்கப்புறம் 17:3 பார்த்தா தெரியும், எசப்பா சொல்லுவாங்க, நீ அங்கே போய் கேரி தாச்சண்டைக்கு போயிரு, அங்கே நீ உட்காந்துரு, நாங்கள் வந்து உனக்கு போஷிக்க வந்து காகங்களை கட்டளையிட்டிருக்கேன், அது வந்து உனக்கு அப்பங்களும் கொண்டு வரும், அங்குள்ள தண்ணியை நீ குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. In 17 verse 3 he says, Get thee hence and turn thee eastward and hide thyself by the brook Cherith that is before Jordan. 17:6 போட்டிருக்குது, காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்து அப்பமும் இறைச்சியும். ஸோ ஒரு காகல 2 காகங்கள் நிறைய காகங்கள் வந்து அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவன் நல்ல ஒரு தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு குறை இல்லை. So in verse 6 we read that ravens brought him food. So even if there was famine in the land, the ravens brought him so much food. 17:7 போட்டிருக்கு, சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. In verse 7 it says the river dried. The river dried up. ஸோ அந்த ஆறை வச்சு போகாமல் இசப்பால் இருக்க பண்ண முடியும். பட் அந்த ஆறு வச்சு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. There is a reason why the river has dried up. ஏன்னா 17:8 போட்டிருக்கு, ஆறு வச்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. And the word of the Lord came unto him saying, right? And the word of the Lord came to him. ஸோ ஆறு வச்சு போகிறதுக்கு ஒரு ரீசன், ஏசப்பா திரும்ப அவன்கிட்ட பேசுகிறாங்க, இந்த இடம் உனக்கு தேவையில்லை, திரும்ப அடுத்த இடத்துக்கு போகலாம். So the brook dried up and God speaks to Elijah saying, we will go to a different place. ஸோ அந்த இடம் தான் சாரிபாத் ஊர். That's the village of Sarbat. ஸோ அந்த சாரிபாத் ஊர் வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு புறம்பான தேசம். The village of Sarbat is a outer land of Israel. ஸோ அது வந்து ஒரு புறஜாதியான தேசம், கிட்டத்தட்ட ஜென்டைல் லேண்ட். It's a Gentile land. ஸோ சாரிபாத் விதவை வந்து இஸ்ரவேல் கிடையாது.
The Sarabbath is not an Israelite. அவங்க வந்து ஒரு புறஜாதி, She's a Gentile. அவங்க ஒரு விதவை, She's a widow. அண்ட் அவங்க வந்து கஷ்டப்பட்டவங்க. And she's Poor. poor. ஏன்னா அந்த அதில் போட்டிருக்க அவங்க வந்து லாஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க இறக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. She's waiting to eat the last meal and to die with her son. ஆனால் ஏசப்பா எளியா அனுப்புகிறாங்க. அந்த ஊரில் எத்தனையோ பணக்காரங்க இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா அவங்களை அனுப்புறது வந்து அந்த விதவைட்ட, அந்த கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட தான். There might be so many rich people in that village, but God sends Elijah to that widow, the poor widow. அது ஒரு நோக்கத்தோடு தான் சென்ட் பண்ணுறாங்க. He sends Elijah with a reason. ஸோ இப்போ எலியா வந்து கேட்குறாங்க சாரிபாத் விதவிட்ட. அவங்க வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. So Elijah comes and asks this Sarabbath. அவங்களோட மனசு எப்படின்னா, இதுதான் நம்ம லாஸ்ட்டு சாப்பாடு, நம்ம இதோட சாக போகிறோம், விறக பொறுக்கிறோம், இதை பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா தெரியல. அதுதான் அவங்களோட மைண்டு. Her mindset is that we are going to eat the last meal and we're going to die. That's the mindset she's in. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம இன்றைக்கி நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இதுதான் நம்ம லாஸ்ட்டு ஃபுட்டு, இந்த குச்சி இந்த விறகு இதை பொறுக்கி நம்ம சாப்பிட்டு அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? Let's think of it for a moment. Our mindset is like that too. So we don't know what's going to happen tomorrow. And yeah, she's like that in that mindset. அப்போ வந்து தெரியாத ஒருத்தர் வந்து நமக்கே லாஸ்ட்டு சாப்பாடு, தெரியாத ஒருத்தங்க வந்து அந்த சாப்பாடில் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் இது எனக்கு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம கொடுப்போமா? It's a last meal, but then even in that last meal, Elijah comes and asks for a share. நம்ம கொடுப்போமா? கண்டிப்பாக நம்ம கொடுப்போமா? Will we give it? ஏன்னா நம்ம அது இருக்கிறதே கொஞ்சம், எனக்கு என் பிள்ளைக்கு, அது ஸ்ட்ரேஞ்சர், அது தெரியாதவங்க வந்து கேட்குறாங்க. There's only a little bit of meal and a stranger is coming and asking for a share. Will you actually give it? நான் இதில் சாரிபாத் விதவிட என்ன கேரக்டர் பார்த்தேன்னா, Let's look at her character for a moment. அவருடைய விசுவாசம், அதை தான் ஏசப்பா பார்த்தாங்க. Her faith, that's what God looked unto. ஏன்னா அவர் 13 அழகாக சொல்கிறாரு, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும். And Elijah said unto her, fear not, go and do as thou hast said. இந்த பயப்படாதுங்கிற வார்த்தை அவள் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. பட் ஆனால் அவள் பயப்படாமல் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா எலியாவுக்கு. We don't know how she understood that word, fear not, but she didn't fear and made the meat and gave it to Elijah. ஏன்னா அது வந்து அதை வந்து அதை குக் பண்ணி கொடுக்கறதுக்கு நிஜமாக ஒரு பெரிய விசுவாசம் வேணும் அவளுக்கு. You really need a big faith to cook that meat and give it to Elijah. ஏன்னா அந்த நிலைமையில வந்து யோசித்து பார்த்தா, ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு சாப்பாடு, அந்த முதல் அடையை வந்து நீ எனக்கு தான் தரணும் கேட்கும் போது அந்த விசுவாசம் இல்லாமல் அவளால் கொடுக்க முடியாது. That's the last meat, but then Elijah asked for the little cake first for him. So without faith, she really cannot give it to him. அவளுக்கு வந்து தேவனை தெரியாட்டியுமே அந்த அவளோட வார்த்தையை நம்பி அவள் கொடுத்தா. Even she didn't even know the God, but then she gave it to Elijah with faith. அதுக்கப்புறம் கீழ்ப்படிந்து கொடுத்தா. She obeyed to எலியா கேட்டதை கொடுத்தா. She gave what he asked for. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விசுவாசம், ரெண்டாவது கீழ்ப்படிந்தா, மூணாவது பயம் இல்லை. அவளுக்கு வந்து இதுக்கப்புறம் நமக்கு மாவு இருக்குமா, இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குமான்னு கூட அவள் யோசிக்கல. First faith, second obedience, and third she didn't have any fear. She didn't even think of even will we have the next meal for us. ஏன் நமக்கு அது பத்துமா, நமக்கும் நம்ம பிள்ளைக்கு இது கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நமக்கு பத்துமா அவள் யோசிக்கல. After sharing, she didn't even think will this be enough for me and my son. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு நடக்காட்டியுமே அந்த முதல் அடைங்கிறது அவள் கொடுத்தது வந்து அது பெரிய விஷயம். Even if we haven't encountered this situation, she gave the little cake to Elijah first, and that's a big thing. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்மளால கொடுக்க முடியுமா இசப்பாவுக்கு? Do we give the first place to Jesus like this, like how she did it? அதனால தான் எனக்கு திரும்ப இந்த வசனம் சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். That's why Jesus says here, first seek the kingdom of God and his righteousness. Okay, இந்த தேவனுடைய ராஜ்யங்கிறது என்னன்னு பார்க்கலாம். What is kingdom of God? ராஜ்யத்துக்கு இன்னொரு வார்த்தை ஆளுகை. Another word for kingdom is ruling. So தேவன் தான் ராஜாங்க. God is the king here. So தேவன் நமக்குள்ள இருந்தா அவர் ஆளுகை நமக்குள்ள உண்டாகும். If God is within us, then his ruling will be within us too. தேவன் நமக்குள்ள இருந்தா தேவ ராஜ்யம் நமக்குள்ள உண்டாகும். If God is within us, his kingdom will be within us too. So அப்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வந்து தேவனையும் அவருடைய நீதியையும் தேடணும். Just to simply say, seek the kingdom of God and his righteousness. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள தான் இருக்குது. Because the kingdom of God is within us. இதுக்கு நான் அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண எனக்குள்ள வந்த கேள்வி என்னன்னா, when I was preparing this message, the first question that came within me was, இது கொஞ்சம் இதா தெரியலாம், பட் ஆனா இதுதான் எனக்குள்ள கேள்வி வந்துச்சு. எப்படின்னா, நம்ம அப்பாயின்மெண்ட் இப்போ நம்ம 9:30 அப்பாயின்மெண்ட்னா 9:15 போய் உட்காந்துருப்போம். when we have an appointment in this world for 9:30, we
go early, like 9:15, ஏன்னா நமக்கு அது இம்பார்ட்டன்ட், நமக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது அது. because it's important. அதே மாதிரி தான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் நம்ம கரெக்டாக டைமுக்கு போய் உட்காந்துருப்போம். The same like that, when we have a flight, we go early there. அந்த மாதிரி நம்ம ப்ரேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமா? Do we give the same importance அந்த to மாதிரி நமக்கு prayer? நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாக்கு ஒரு இடம் ஒரு பிளேஸ் வச்சுருக்குறோமா நம்ம வாழ்க்கையில்? Do we have the same importance to Jesus in our life? எனக்கு ஞாபகம் இருக்குது, எலிசா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எப்போயுமே நான் அவரை சொல்லுவேன், நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா ஏசப்பா கூட பேசுகிறோன்ட்டு. I remember saying to Elisha, whenever we pray, that means we are talking to Jesus. அப்போ வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா அவளுக்கு தெரியும் நம்ம வந்து ஏசப்பா கூட பேசுகிறோம்னு சொல்லிட்டு. So she doesn't disturb us because she knows that we are talking to Jesus. ஆனால் அதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணல, ஆனால் இப்போ அவன் மறந்துட்டான் அந்த இதை. We haven't continued it, so she forgot it now. ஏன்னா நம்மளே ஏசப்பாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது அப்புறம் பிள்ளைங்க எப்படி நம்மளை பார்த்து கொடுக்க மாட்டாங்க அவங்களும், ஏன்னா அவளும் மறந்துட்டாது அந்த ப்ரேயர் இஸ். Yeah, so when we don't give importance to God, even the children won't follow that. ஏன்னா நம்ம தான் திரும்ப சொல்லணும், இது வந்து ப்ரேயர்னா இது வந்து ஏசப்பா கூட பேசுகிற நேரம் அப்படின்னு. நம்மளே அதை மறந்துட்டோம் அப்படிங்கும்போது பிள்ளைங்களும் மறந்துடுவாங்க. As parents, we only should remember to tell our kids that this is prayer time and this is the time to talk to Jesus. That's only when children remember that. ஏன்னா நான் அதை மறந்துட்டேன், நான் முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன்னா இதுதான் எனக்கு ஏசப்பா ஞாபகப்படுது, நானே அதை மறந்துட்டேன், ஏன்னா அது வந்து நமக்கு அது பெருசாக தெரியல. Yeah, even I forgot because it didn't seem like a big thing for me. Yeah. இல்லைன்னா என்ன வந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் முதலிடம் ஏசப்பாக்கு தான். நம்மளோட முதல் அடை வந்து ஏசப்பா கண்டிப்பாக நம்ம சமர்ப்பிக்கணும். No matter what happens, our first place in our life is to always for Jesus, and we should give him the first cake of our life. Yeah. அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு பெரிய விசுவாசம் வேணும், சாரிபாத் விதவை போல. And like Sarabad, we need the faith that she had. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து நமக்கு இருக்கிற விசுவாசம், நமக்கு இருக்கிற ப்ரேயர் லைஃப், நம்மளோட பைபிள் ரீடிங் எல்லாமே வித்தியாசமாக இருந்திருக்கும். So when we first came into the Lord, our faith and time we spend with God and word of God would have been different. நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம், ஏன்னா அதே போல் நம்ம இப்போவும் ஏசப்பாக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா அப்படின்னு. So we can question ourselves now, do we give the same importance to God now? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேவராஜ்ய தேர்தலில் ப்ரேயர். So in Kingdom of God, prayer. Yeah. தனி நேரம் இயேசுவை நம்ம கொடுக்கணும். We should give that alone time to Jesus. 1 தெசலோனியர் 5:17. 1 Thessalonians 5:17. வாசிக்கலாமா? 1 தெசலோனியர் 5:17. Can we read it please? Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. Pray without ceasing. Yeah. இதில் வந்து ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா எப்போவுமே நம்ம ஜெபம் பண்ணணும். So here Jesus teaches that we should always pray. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம பக்கத்தில் ஏசப்பா நம்ம அருகில் எப்போவுமே இருக்கிறாங்க. So wherever we go, Jesus is always with us. நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி, நம்ம ஆஃபீஸ் போனாலும் சரி, எப்போவுமே நம்ம கூட ஏசப்பா, நம்ம தான் அவர் கூட பேசணும். Whenever we go on the bus, whenever we go to the office, Jesus is always with us. நம்ம சில நேரம் நம்ம யோசிக்க, நம்ம நினைவுகள் எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். We should think of it like Jesus knows our thoughts. ஆனால் ஏசப்பா விரும்புறதுன்னா நம்ம அவரோட பேசணும். But Jesus expects us to talk to him first. ஏசப்பா இந்த பூமியில் இருந்த நாட்களில் கூட மத்தேயு 26:39 வாசிக்கலாம், ஏசப்பா எப்படி தனியாக ப்ரேயர் பண்ணாங்கன்னு. In the days Jesus lived in this world, let's see how Jesus prayed. மத்தேயு 26:39. Matthew 26:39. சச்சு அப்புறம் போய் 39 அதான் போட்டிருக்கும், 42 42 மூணுலேயுமே அதையும் போட்டிருக்கும், சச்சு அப்புறம் போய் அப்படின்னு. And he went a little further. It says in 39 and 42 as well. Yeah. ஏன்னா இசப்பாக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி இருந்தாங்க, பட் இருந்தாலும் அவருக்கு தனி நேரம் பிதாவோடங்கிறது அது பெரிய முக்கியமாக இருந்துச்சு. Jesus had friends and families, but the alone time with God was special to him. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நேரம். Because it's an important time to him. ஏன்னா ஏசப்பா நம்மளோட பேசுகிறோம், நம்ம அவரோட பேசுகிற நேரம். It's a time where we talk to him and he talks to us. சங்கீதம் 121 போட்டிருக்கோம், நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. சங்கீதம் 121 ஏசப்பா நமக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு நம்ம கட்டளையிடுறாங்கன்னு சொல்லிட்டு சங்கீதம் 121 ஃபுல்லாகவே. In Psalms 121 we read about how God gives us the protection. ஏன்னா நம்ம வந்து ராஜா வீட்டு பிள்ளைங்க. Because we are the children of king. Yeah. ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ணால் பார்க்காட்டி நம்ம நம்புகிறோம் நம்ம வந்து ராஜா வீட்டு பிள்ளைங்க. இந்த ஊரில் வந்து நம்ம பொலிட்டிக்ஸ்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்களா, முன்னால் வந்து சிரியன் கார் போவோம், பாடி கார்ஸ் வருவாங்க எல்லாமே.
Even if we haven't seen it with our eyes, we believe that we are the children of the King. In India, we see that பொலிட்டிக்கல் in the politicians have their security guard and everything. நம்ம கண்ணுக்கு தெரியாட்டுமே நமக்கே ஏசப்பா அந்த மாதிரி நிறைய பாடிகள் வச்சிருக்கிறாங்க. Even if we can't see it, we have so many angels surrounded by us. சங்கீதம் 91:12 போட்டிருக்கு, பாதங்கள் இராதபடிக்கு தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. In Psalms 91:12 it says, the angels has our foot against a stone. சங்கீதம் 121:7-8 போட்டிருக்கு, உன் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறார். In Psalms 121 it says he protects our going and coming. இஸ்ரவேலை காக்கிறதே உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. The one who protects Israel doesn't sleep or slumber. ஏன்னா நம்ம தூங்கிடுதோ நம்ம வீட்டை பாதுகாக்கிற ஏசப்பா கண்முழிச்சு பாதுகாக்கிறாங்க. We will sleep, but then God doesn't sleep and he looks upon us and protects நம்ம us. பஸ்ல போகும்போதோ கார்ல போகும் நம்ம பத்திரமா பாதுகாக்கிறாங்க. Whenever we go in the bus or the car, he protects us. நம்ம கணக்கு சிரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாட்டியுமே ஏசப்பாவோட பாதுகாப்பு இருக்குது. முன்னால போகுது பின்னால வருது. Yeah, even if we can't see it with our own bare eyes, we can, our angels are before and after us. நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறோம், ஏசப்பா பாதுகாக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையோட அனுப்புறோம். We are sending the children to school. We are sending them with the faith that Jesus protects them. நம்ம கையின் பிரயாசத்தை பாதுகாக்கிறாங்க. He protects our hands doings of our hand. Blessing. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு நம்ம கேட்காம ஏசப்பா நமக்கு தராங்க. So this much protection, we didn't ask for it, but இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், எவ்வளவோ ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறாங்க. and we can keep on going on. நம்ம செக்யூரிட்டி கேமரா வச்சு நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்கிறதை விட ஏசப்பாவோட பாதுகாப்பு பெருசு. Rather than keeping a CCTV camera in a house, God's protection is beyond that. ஏன்னா அவரோட ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. Because his blood protects us. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வீடு கட்டிருக்கோம், நம்ம வீடை பத்திரமா பாதுகாக்கணும், நம்ம ஒரு செக்யூரிட்டி போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து அப்படி இப்படி நம்ம வந்து அவ்வளோ நம்ம வீட்டை பத்திரமா பாதுகாத்தா நம்ம நல்ல சம்பளம் கொடுப்போம். ஏன்னா நம்ம பொருளை பாதுகாக்கிறாங்க. அப்படி think about it. When we have a big house, we sign a security card and then we give them money for them to protect it. ஆனால் நம்ம எதுவுமே கொடுக்கல ஏசப்பாக்கு. ஏசப்பா நம்மளை அப்படி பாதுகாக்க, நம்ம பாதம் காக்க தூதர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது வரும்போது எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. But we haven't given anything to our God, but then he still protects us with so many angels surrounded by us. நம்ம இன்னும் ராஜா வீட்டு பிள்ளைமா நம்மளை பாதுகாக்கிறாங்க. He protects us like the children of the King. நம்ம என்ன கொடுக்குறோம் ஏசப்பாக்கு? What are we giving to Jesus? நம்ம வந்து ஏசப்பாக்கு நம்ம வந்து எப்படி ஏசப்பா சந்தோஷப்படுத்துறோம்? How are we making Jesus happy? அவர் கேட்குற ஒன்று ஒரு நேரம் எனக்காக ஸ்பெஷலாக நான் நீ மட்டும் ஒரு 100% அந்த நேரம் தான் அவர் கேட்குறாங்க. The one thing he asks us is that the time we spent alone with God, only that time. அந்த சாரிபாத் போல முதல் அந்த முதல் பிளேஸ் வந்து ஏசப்பாக்கு வேணும். The widow Sarabhat gave her first cake to Elijah. That is same like that. We need to give our first cake to Jesus. ஏன்னா அவ வந்து அவளுக்கு எதுவுமே இல்லை, பட் அந்த இருக்கிறதுல கொடுத்தா அந்த முதல் அடைய. She didn't have much, but then in the little thing, in the little meat she had, she gave it to Elijah. நம்மளோட இதயத்துல ஏசப்பாக்கு வந்து முதல் பிளேஸ் கேட்குறாங்க. அந்த ஒரு 100% நீங்களும் நானும் மட்டும்தான், அந்த இடம் வந்து அவருக்கு வேணும். Jesus is asking for a first place in our heart. That's what he's asking for. ஒரு குறிப்பிட்ட நேரம் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, பட் அவரோட ஒரு நேரம் வேணும். Even if it's 5 or 10 minutes, that's the time he wants us. அதுக்கப்புறம் வேத வாசிப்பு. After that we'll read the Bible. First prayer and second is reading Bible. பாஸ்டர்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆக்சுவலி இந்த 4 month பைபிள் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். As pastor said, we are reading the Bible to finish in 4 months. ஏன்னா வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தையினால தான் நம்ம சத்துருவை ஜெயிக்க முடியும். Because the word of God is important. Only then we can overcome the devil. இந்த பைபிள் வாசிக்கிற மூலமா அதுவும் நம்ம என்ன சொல்லணும், ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களோட நேரம் செலவிடுறேன். இதுவுமே நம்ம பைபிள் வாசிக்கிறோமா நம்ம ஏசப்பா நம்ம சொல்றோம். இதை வந்து தேவனோட நம்ம நேரம் செலவிடுறோம். Even through reading the word of God, we are spending time with him. That means that we want to be with him. அதுக்கப்புறம் மூணாவது வந்து துதிக்கணும். Thirdly, we need to praise him. சர்ச்சில் மட்டும் இல்லை, வீட்லேயும் நம்ம ஏசப்பாவை பாடி துதிக்கணும். Not only in the church but also at our house. சங்கீதம் 22:3. Psalms 22:3. அது என்ன வாசிக்கலாமா? சங்கீதம் 22:3. But thou art holy, O thou that inhabitest the praises of Israel. Can someone read it in Tamil? ஏசப்பா வந்து துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். Jesus lives in the praises of Israel. நம்மளோட துதி எதிர்பார்க்குறாங்க. He expects our praises.
அதனால நம்ம வந்து எப்போவுமே இசப்பா துதிக்கணும். So we always should praise Jesus. பாட்டு பாடி துதிக்கணும் வீட்லேயும் சபையிலையும். We should sing songs and praise Jesus in our house and church. ஸோ இதுதான் வந்து தேவனுடைய ராஜ்யம். வேதம் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ஆராதிக்கணும், ஏசப்பாக்கும் நம்ம தனி நேரம் கொடுக்கணும். So this is kingdom of God. We should pray, we should read the word of God, and we should praise him. ஓகே, திரும்ப அந்த வசனத்துக்கு போகலாம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Let's go back to the verse. Matthew 6:33. Seek ye first the kingdom of God and his righteousness. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பார்த்தோம். இப்போ So till now we saw about the kingdom of God. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம்னா தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும், அப்படி பார்த்தோம். What we saw was if Jesus lives inside us, the kingdom of God will be within us. தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள உண்டாயிருக்கும். Because the ruling of God will be within us. ஸோ இன்னொன்று என்னன்னா, ஏன் தேடணும்னு போட்டிருக்கு. அதில் தேடுங்கள் It says seek. ஏன்னா நம்ம தேடுறோம். நம்ம ஒரு பொருளை ஏன் தேடுவோம்? நமக்கு அது பிடிச்சிருந்தா தான் தேடுவோம். We only seek something when we like it. சும்மா நம்ம எதுவும் தேட மாட்டோம். So we won't go look for something we நமக்கு don't அது மேலே ஆசை வாஞ்சை இருந்தால் தான் தேடுவோம். It's only when we have that desire and the love for it. ஏசப்பா தான் விரும்புகிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். That's what Jesus is looking for. Seek ye the first kingdom of God. ஓகே, ஏன் நம்ம தேடணும்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். Why do we need to seek? ஓகே, மத்தேயு 7:7 வாசிக்கலாம். Matthew 7:7. Can someone please take and read it? 7:7. தேடுங்கள், தேடுகிற எவனும் கண்டடைவான். அதுதான் Seek and ye shall find. ஸோ நம்ம தேடினா தான் நமக்கு கிடைக்கும். Only when we seek we will find it. நீதிமொழிகள் 8:17. Proverbs 8:17. I love them that love me, and those that seek me early shall find me. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 8:17. Can someone read it in Tamil? இது எதுக்குன்னா, அதிகாலையில் என்னை தேடுறவர்கள் கண்டடைவார்கள். அப்போ நம்ம எப்படி எசப்பா தேடணும்? அதிகாலையில் தேடணும். So how should we seek Jesus? We should seek him early morning. இன்னும் நம்ம தேடுனா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். சங்கீதம் 9:10. Let's read Psalms 9:10 to see what are the benefits of seeking God. தேடுகிறவர்களை எசப்பா கைவிடுறதில்லை. Whoever that seekest, Lord hasn't forsaken them. அப்புறம் சங்கீதம் 34:10 போட்டிருக்கு, கர்த்தர் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. In Psalms 34:10 it says, they that seek the Lord shall not want any good thing. சங்கீதம் 37:25 வாசிக்கலாமா? Psalms 37:25. I have been young and now I am old, yet have I not seen the righteous forsaken, nor his seed begging bread. இதில் வந்து தாவீது சொல்கிறாங்க, நீதிமோட சந்ததி வந்து அப்பத்துக்கு குறைஞ்சு அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா கர்த்தரை தேடுறவங்க வந்து ஒரு நாளும் குறைவுபட மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை எடுத்தேன். David says here that I have not seen the righteous forsaken. So we see that God, whoever seek God will not lack anything in their life. சங்கீதம் 53:2. Psalms 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். ஏன்னா எசப்போட கண்கள் வந்து நம்ம நோக்கி இருக்குது, யாராவது நம்மளை நோக்கி தேட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அந்த அன்புள்ள தேவனை தான் நம்ம சொல்கிறோம் தேடுங்கள் அப்படின்ட்டு. God looked down from heaven upon the children of men to see if there was any that did understand and that did seek God. So God always look down from the heaven and to see if anyone is seeking him. ஏன்னா எசப்பாக்கு அது ஒரு அவரை தேடணும்னு ஆசைப்படுறாங்க. That's all he desires,
just to seek him. ஏன்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்ககிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எங்க கூட நீங்கள் பேசுங்க, ஐ மீன் அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதே தான் ஏசப்பாவோட ஒரு வாஞ்சையும் ஒரு ஆசையும் கூட. It's the same for us. When we like someone, we always expect them to spend time with us and to be with us, right? That's the same Jesus expects. அதான் எடுத்து போட்டிருக்கு, தேடுங்கள், தேடினா கண்டடைவோம். That's why it says, seek and you shall find. ஏன்னா ஏசப்பாவோட கண்கள் அப்படி தான் ஆசையாக பார்க்குது. தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். That's why it says God looked down to see if there's any that seek God. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, தேடுகள் ஏசப்பா கைவிடுகிறதில்லை. அதுக்கப்புறம் சங்கீதம் 69:32 பார்க்கலாமா? So we saw that whoever seek God will not be forsaken or will not lack anything. Now we'll see Psalms 69:32. தேவனை தேடுகிற நம்மளோட இருதயம் தான் வாழும். And your heart shall live that seek God. சங்கீதம் 70 அதே தான் போட்டிருக்குது. It's the same here in Psalm 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. Let all those that seek thee rejoice and be glad in thee. ஸோ நம்ம ஏசப்பாவை தேடினா நம்மளோட இருதயம் மகிழும். When we seek God, our heart will be rejoiced. நம்ம வந்து மகிழ்ந்து சந்தோஷப்படலாம். Will be happy. சங்கீதம் 105:3 அதே தான் போட்டிருக்குது. In Psalms 105:3 says the same. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. The one who seek God, their heart shall be happy. ஸோ இதில் வந்து நம்ம தேவனை தேடுறதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். எப்படின்னா ஏசப்பா நம்ம எப்படி தேடணும், அதிகாலையில் தேடணும், நமக்கு தேடினா என்ன நன்மை கிடைக்கும். So till now we've seen that how do we seek God and what are the blessings that we get by seeking God. இதில் வந்து இன்னொரு தேடலும் இருக்குது. There's one more seeking. பிலிப்பியர் 2:21. Philippians 2:21. வாசிக்கலாமா? பிலிப்பியன்ஸ் 2:21. Can we read it please? Philippians 2:21. Philippians. For all seek their own, not the things which are Jesus Christ. அந்த மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரிய தேடாமல் தங்களுக்குரியவிலே தேடுகிறார்கள். நம்ம வந்து அந்த மற்றவர்கள் எல்லாரும் அந்த கேட்டகரியில் நம்ம போக வேண்டாம். So we should never be in this category that seek their own. கிறிஸ்து இயேசுக்குரிய தேடாமல் தங்களுக்குரியவிலே தேடுகிறார்கள். For all seek their own, not the things which are Jesus Christ. ஆனால் நமக்கு ஏசப்பா சொல்லிக்கிறாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். But Jesus has said to us, seek ye first the kingdom of God and his righteousness. So இந்த ஒரு கேட்டகரியில் நம்ம போக வேண்டாம். So let's not go into this category. ஆனால் அதுமே இன்னொருத்தங்களும் இருக்கிறாங்க. There's one more category. லூக்கா 12:30. Luke 12:30. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இந்த உலகத்தார் கூட்டத்திலே நம்ம போக வேண்டாம். For all these things do the nations of the world seek after. So let's not go into this category as well, the nations of the world. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஏசப்பா நம்மளை வேறு பிரிச்சுட்டாங்க. Because God has already separated us from the rest of the world. அதனால அந்த உலகத்தார் கேட்டகரியில் நம்ம போக வேண்டாம். So let's not go back into this category. ஏன்னா அழகா போட்டிருக்குது, அவங்க வந்து என்ன சாப்பிடலாம், அது வந்து நமக்கு எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அதான் அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு. In the next verse we read that same verse. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். And in the second part of this verse it says, your father knoweth that ye have need of these things. ஆனா நம்ம அதை தேடாமே இயேசப்பா நமக்கு தருவாங்க. But even without seeking it, God will give it to us. அதான் அந்த வசனம் போட்டுச்சுல மத்தேயு 6:33, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். That's why it says in Matthew 6:33, these things shall be added unto you. சங்கீதம் 17:14-15. Psalms 17:14 and 15. இது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா உலகத்துல வந்து எப்படி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான். It's an example of how the people of world are. 17:14-15.
மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். From men which are thy hand, O Lord, from men of the world which have their portion in this life, and whose belly thou fillest with thy hid treasure, they are full of children, and leave the rest of their substance to their babes. 15 போட்டிருக்கு, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். In 15 it says, as for me, I will behold thy face in righteousness. இது வந்து நம்மளோட இதுதான். நம்ம தான் எதை தெரிந்துக்க போகிறோம். நம்ம வந்து நானும் அந்த கேட்டகரியில் தான் இருக்க போகிறோமா. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். So we are going to be in this category. I will be satisfied when I awake with thy likeness. ஏன்னா அதுதான் நமக்கு மெயின். நம்ம அவரோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா போதும், எல்லாமே நம்ம கூட கொடுக்கப்படும். This is the first thing to us. When we seek the kingdom of God and his righteousness, everything will be added unto us. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வளர்ந்துட்டோம். We are grown ups now. நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது நமக்கு நடந்த எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி பார்த்துருப்பாங்க. ஏன்னா யோசிப்பாங்க, ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் வேணும், என்ன ஷூ வேணும், எதுவுமே தெரியாது. ஆனால் கேட்காம பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. When we are grown ups now, but when we were children, our parents would have looked after us, our clothes, our food, what we needed, everything they gave us without asking. ஏன்னா அவங்களோட பிள்ளை அது. Because we are their children. நம்ம அந்த பிள்ளைங்க கேட்டாலும் கேட்காட்டுமே அது பேரண்ட்ஸோட கடமை. கண்டிப்பாக அந்த பிள்ளையை போஷிப்பாங்க, அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடுக்க தான் செய்வாங்க, நல்லா உடுத்தி வைப்பாங்க. And it is their responsibility to take care of us and give us clothes and give us food. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அந்த பிள்ளைகிட்ட? So what will the parents expect from that children? அந்த பிள்ளை கூட விளையாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. They will only expect that the child should play with them or to அதே spend பிள்ளை time பெருசாகி with them. அவங்கள்ட்ட பேசாதப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும்? எப்படா நம்ம பேச மாட்டாலாம் தான் எதிர்பார்ப்பாங்க. When the same child doesn't talk to the parent, what will they expect? How will their heart feel? ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம பாதுகாத்தோம், இத்தனை வருஷம் அப்படிதான் எல்லா பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. They'll think all these years I fed them, I looked after them, and now they're not talking to me. அதே போல தான் நம்ம ஏசப்பா தாயின் கருவிலேருந்து நம்மளை பாதுகாத்துட்டு வராங்க. Same like that, Jesus has looked after us from the womb. ஏன்னா நம்மளால அதை வந்து யோசிச்சு தான் பார்க்க முடியும். நம்ம எதுவுமே கண்ணால் பார்க்கல. பட் நம்ம தாயின் கரு உருவானதுலேருந்து இந்த பிள்ளை இப்படி தான் இருப்பா, இந்த வருஷத்தில் வந்து எப்சிபா வந்து இதை பண்ணுவா, இந்த வருஷத்தில் இது பண்ண போகிறா அப்படின்னு எல்லாமே ஏசப்பா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. He has already pre-planned everything, and you knew every single thing about you. He knew that you're going to be like this when you're a baby. He knew that you're going to be like this when you're a kid and an infant. All these things நம்மளோட குட்டி மூளைக்கு இவ்வளோ தான் தெரியும், இது நமக்கு நாளைக்கு தேவை, இது நமக்கு நாளைக்கு தேவைன்னு. And for our small brain, we can't comprehend it. ஆனால் ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். இது உனக்கு நாளைக்கு தேவைப்படுது, இது நாளை கழிச்சு உனக்கு தேவைப்படுது, இந்த ட்ரெஸ் உனக்கு வேணும், எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். But Jesus knows everything that we need in our life. அதனால ஏசப்பா சொன்னாங்க, எல்லாமே நான் கூட தருவேன் உனக்கு. That's why Jesus said these things shall be added unto முதலாவது you. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. But first seek the kingdom of God and righteousness. பிலிப்பியன்ஸ் 4:19 Philippians 4:19 அதில் போட்டிருக்குது, அவர் மகிமை நைசத்தின்படி நம்ம குறைவையெல்லாம் நிறைவாக்குற தேவன். It says there, but my God shall supply all your need according to his riches and glory by Christ Jesus. ஏன்னா அவர் தான் நிறைவான தேவன். வந்தால் குறைவு எல்லாமே போயிடும். அதான் he is the God full of riches, and he will supply everything to us. அவர் வந்து நமக்கு தேவையானதை ஏசப்பா நமக்கு தருவாங்க. நம்ம கொடுக்க வேண்டியது ஏசப்பாக்கு ஜெபம், தனி நேரம். He will give us everything, but the things we should give to him is prayer time. அது தனியாகவும் இருக்கணும், ஃபேமிலி ப்ரேயராகவும் இருக்கணும். A lone prayer time with him and also with the family. அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு சொல்லுவாங்க. Someone I know will say a family without prayer will be a house without roof. ஏன்னா ஏசப்பா அந்த நேரத்தை விரும்புகிறாங்க. Because Jesus likes that prayer time. ஸோ நம்ம தனியாக ஏசப்பாங்க ஒரு நேரத்தை கொடுப்போம். So we will give the lone time with Jesus. என்ன வந்தாலும் whatever happens, அந்த நேரம் வந்து ஏசப்பாக்கு தான். that time is for Jesus. அது வந்து நானும் ஏசப்பா மட்டும்தான். That time is only for me and Jesus. ஏன்னா நமக்கு வந்து இந்த நேரத்தை கொடுத்தது தான் ஏசப்பா தான். Because the time Jesus gave us this time. அதை வந்து நமக்கு கடவுள் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா நம்ம வந்து நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாங்க. So when we give it to Jesus, he will definitely be happy. ஏசப்பா சந்தோஷப்படுற பிள்ளைகளா நம்ம இருக்கலாம். So we should be the children who makes Jesus happy. கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். We shouldn't make him sad. ஏன்னா நம்ம வந்து நம்ம பிள்ளை கவலைப்பட நம்ம விரும்ப மாட்டோம். So because we wouldn't want our children to be sad. So நம்ம வந்து கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
So let us not give room for ஸோ sadness. அந்த சாரிபாத் விதவை போல் நம்ம முதல் அடை ஏசப்பா கொடுப்போம். So like the widow Sarabad, let's give our first cake to God. யா விசுவாசத்தோடு கொடுப்போம், Let's give it with faith. கீழ்ப்படிந்து கொடுப்போம். Let's give it with obedience. அந்த எதிர்கால பயம் இல்லாமல் கொடுத்தாங்க அவங்க, அதே போல் நம்மளும் பயம் இல்லாமல் கொடுக்கலாம். Let's give it with without a fear of future. யா அதுக்கப்புறம் அப்போ தான் தேவராஜ்யம் நமக்குள்ளே உண்டாகும். Only then this kingdom of God will be made within us. யா அவ்வளோதான். தேங்க்யூ. Thank you. Hallelujah. Thank you, Sister Epsiba. எல்லாரும் சிஸ்டர் எப்சிபாக்கு கொஞ்சம் கை தட்டி என்கரேஜ் பண்ணலாமா? சிஸ்டர் அழகாக அந்த மேத்யூ 6:33 தான் இன்றைக்கி எடுத்து வேர்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் சீக் யூ ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஆல் of it shall be added unto you. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து அழகாக அந்த விடோ அவங்க சன்னு அவங்களோட அந்த எக்ஸாம்பிளை எடுத்து பேசுனாங்க. ஹவு நம்மளோட ஃபெய்த் வந்து எப்படி இருக்கும், நம்ம நிஜமாலுமே அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதுவும் தெரிஞ்சவங்க கூட இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்ம இடத்துல கேட்கும்போது எடுத்து அப்படி கொடுத்துருவோமா நம்ம ஒரு பிள்ளையை வச்சுட்டு இருக்கும்போது. ஸோ really talked about that faith. We should learn from that widow is அந்த இடத்துல அந்த faith ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, எடுத்து கொடுத்தாங்க, and she was blessed more. அதனால் இன்னொன்று அந்த வசனத்தை பேஸ் பண்ணி சிஸ்டர் அழகாக எது பேசுனாங்க, நம்ம வந்து we need to seek, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேவனை தேடணும். அதுக்கு பிறகு அவங்க அழகாக அந்த நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போனாங்க. எப்போ நம்ம தேவனை தேடணும், தேவனை அதிகாலையிலே தேடணும். seek him early in the morning. அதுக்கு அழகாக நிறைய வசனங்களும் குறிப்பு கொடுத்தாங்க. அண்ட் எப்படி லைக் why when we seek, how God will automatically bless us, because he knows, he has already நம்மளை வந்து முன்குறித்திருக்காங்க. நம்ம வந்து தாயின் வயிற்றில் இருக்கும் போதே வந்து he knew us. So he has already known us and he has plans for us. So நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் we need to seek the Lord. And we need to be in that persistent-ஆக நம்ம அதை ரெகுலராக பண்ணணும். அழகாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கொடுத்தாங்க மத்தியில். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரெகுலராக நம்ம தேடுறோமா தேவனை. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது they do give us that ஒரு ப்ரேயர் டைம். ஆனால் நம்ம அதை விட்டுட்டோம்னாக்கா ஸோ நம்மளும் அந்த ஒரு ட்ராக்கை விட்டு தூரம் போயிடுறோம் தேவனை விட்டு. அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் வந்து we become a reason, பசங்களும் வந்து அதை மறந்து போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து we need to keep a check as parents, பெரியவங்களாக இருந்து நம்ம அந்த இதில் இருக்கணும். we need to seek the Lord early, and yes, God will definitely, he blesses us, he knows what is needed, he has already set things for us, but நாங்கள் தொடர்ந்து தேவனை தேடணும். Thank you, Sister Epsiba, that was really ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது வார்த்தை. நாங்கள் நெக்ஸ்ட்டு ஆஃபெட்ரி ஷாலினி. ஓ ஆமாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணது மறந்துட்டோம். ஸோ யா நெக்ஸ்ட்டு நம்ம மேபி நெக்ஸ்ட் டைம் ஷாலினி நெக்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆஃபெட்ரி எடுக்கலாம். பிரதர் கவி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தையும் ஆண்டவரே உம்முடைய நீதியும் தேட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே
ஆஃப்ரெட்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மட்டுமாய் நீ ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வருகிறீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறீர். அதுக்காக உமக்கு கோடி நன்றி ராஜா. அல்லேலூயா ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் தாராளமாய் கொடுக்க நீர் எங்கள் ஒவ்வொரு மனக்கண்களையும் ஆண்டவரே திறந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ளங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்னொன்று ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இல்லை, பாஸ்டர் கிளம்புறதுக்கு முன்னாடி, இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக மீட்டிங்கில் சொல்லணும்னு நினச்சிருந்தாங்க, பட் மறந்துட்டாங்க. லைக் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, புல்பீட் வந்து கொஞ்சம் அங்கே பின்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பொதுவாக வந்து இந்த நியமித்தப்பட்டவங்க தான் வந்து லைக் பாஸ்டர்ஸ், பொதுவாக அவங்க வந்து இங்கிலீஷில் அந்த ஆர்டெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி அதுக்கு அந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அந்த தகுதியானவங்க அப்படின்றதுனால தான் சரி இப்போ பாஸ்டர் இல்லாததுனால இந்த ஒரு 4 வாரத்துக்கு நம்ம அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி ஆர்டெயின் பண்ணி பாஸ்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா தென் we can bring it. ஸோ அந்த ரீசன்னால தான் அது பின்னாடி எடுத்து வச்சுருக்குறோம். எதனா பர்த்டே ஆனிவர்சரி ஏதாவது இருக்குங்களா? எனிபடி? நெக்ஸ்ட் வீக் எப்போப்பா? ஃப்ரைடே. வென் டு யூ வாண்ட் டு டூ சாங்? நெக்ஸ்ட் வீக்கா இந்த வீக்கா? நெக்ஸ்ட் வீக். சரி, ஓகே. வேறு எதனா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா? ஓகே. க்ளோசிங் ப்ரேயர் இன்னைக்கு யாருமா? ராஜா பிரதர் வரீங்களா? ப்ளூ மைக் எடுத்துருங்க பிரதர். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு சுவாமி அப்பா கொடுத்த அந்த ஞாயிறு வேலைக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு சுவாமி அப்பா முதல் ஆண்டவரே எங்களோட கூட வந்து வழிநடத்தினீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசு சுவாமி அப்பா கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே இயேசு சுவாமி நடக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்த இல்லைங்க. எல்லா நிலைமைகள் ஆண்டவரே இயேசு சுவாமி பிஸி லைஃப்லையும் ஆண்டவரே முக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அப்பா தவறாமல் கொடுக்க, அதிகாலை எழுந்து அப்பா உண்மை தேட ஆண்டவரே இயேசு சுவாமி எங்களை ஆண்டவரே அப்பா உற்சாகப்படுத்தி அல்லங்க அப்பா. இயேசு சுவாமி அப்பா நீங்கள் எங்களோட கூட இருந்து வழிநடத்தி அல்லங்க அப்பா. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கணத்தையும் தவறாமல் கொடுக்க அப்பா. இயேசு சுவாமி உண்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்த இல்லைங்க. ஆவியானவருடைய ஆளுகை எங்களோட கூட இருந்து வழிநடத்தட்டும். இந்த வீக்கில் ஆண்டவரே இயேசு சுவாமி அப்பா நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் ஆசீர்வதித்தல்லுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தல்லுங்க அப்பா. அவர்களோட கூட இருந்து வழிநடத்தி அல்லங்க. தேவைகளை சந்தித்து அல்லங்கப்பா. ஆமாண்டவரே, உலகத்தின் கரைதிரைகளுக்கு ஆண்டவரே எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே இயேசு சுவாமி அப்பா வந்து சேரத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள் காணப்பட, உண்மை மயம்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட உதவி செய்தல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். 2 Corinthians 13:14 எடுக்கிறியா? தமிழில் படிக்க. The grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. Amen. பாஸ்டர் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, பினிஷாக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. பர்த்டே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பினிஷாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சிஸ்டருக்காக ப்ரே பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களோட அந்த பிறந்த நாளுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். இயேசுவே அப்பா அவங்களோட ஆயுஸ்ல ஆண்டவரே அப்பா you have added another year, Lord Jesus. We praise, thank you, Lord Jesus. Appa, we bless her, Lord Jesus, with all the blessings, Lord, that comes purely from you, Lord Jesus. Lord, we bless her, Lord, we bless her in your name, Lord Jesus. Appa, நீங்க ஆண்டவரே மகளை தொடும் ஆண்டவரே.
அப்பா இயேசுவே அப்பா அநேகருக்கு அந்த சிஸ்டர் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே கரையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே கரையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செடி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செடி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா.